புது வண்டி நிப்பாட்டிட்டாரு. இங்கே ஒருத்தவங்க வெயிட்டிங் பண்ணுறதுக்காக. இப்போ தாத்தாட்ட சொல்லியாச்சு, நீ அடுத்து உங்கள் வண்டியில் இந்த ஜென்மத்தில் உட்காந்துட மாட்டேங்க அப்பா. ஆண்டவனே, போராட்டம் மத்தியில் நம்ம வந்தாச்சு. டென்ஷன்லேயே பாதி நம்ம மென்டலி டிஸ்டர்ப் மாதிரி ஆகிடுச்சு. பவானி லட்சத்தில் அனைவரும் இருக்கீங்க, நலமா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா, வேலைக்கு போயிட்டீங்களா, வீட்டில் இருக்கீங்களா? இப்போ நான் கடைக்கு போயிருக்கேன், கிடப்பேன். நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். பின்னாடி பஸ்ஸு வரும், ஒரு 10 நிமிஷம் இருக்கும் பஸ் வர்றதுக்கு. நான் என்ன நினச்சாலும் 10 நிமிஷம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா வண்டியில் ஏறிட்டேன். தாத்தா நான் இதுக்கு நடந்தே போயிருக்கலாம் போல். சைக்கிள் கூட தாத்தாவும் ஓவர்டேக் பண்ணிடுவோம். சரி, அவன் வயசுக்கு அவருக்கு வேலை பார்க்காருன்னா நல்லது தான். ஏன் அவசரம் இவருக்கு தெரிய மாட்டேங்குது. ரொம்ப மெதுவாக வண்டி ஓடிக்கிட்டு இருக்காரு. அவசரத்தில் நிறைய தப்பான முடிவு எடுத்துருவோம். எனக்கு டைம் இல்லாதனால தான் இப்படி ஒரு போராட்டம். 10 நிமிஷம் வெயிட் பண்ணியிருந்தா அந்த பஸ்ஸில் போயிருக்கலாம். பணமும் குறைவு. இப்போ 40 ரூபா கொடுத்து நம்ம தாத்தா ரொம்ப மெதுவாக வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு. அவர் வண்டியில் பிரச்சனையா, இல்லை அவருக்கு வேகமாக ஓட்டக்கூடாதுன்னு நினைக்காரா, இல்லை எதுவும் நமக்கு வேகமாக ஓடி அடுத்த வண்டியை முட்டிடக்கூடாதுன்னு நினைக்காரன்னு தெரியல. அவருக்கு வண்டியிலே தான் உட்காரணும். பேசஞ்சர் இறக்க செய்கிறாங்க. ஆனால் நமக்கு நேரம் ஆகிட்டு இருக்கு. அவசரத்தை நம்ம என்ன முடிவு எடுக்கிறோம் தெரியாது. நான் நினைச்சாங்க 10 நிமிஷம் காசு கிடக்கிறதுக்கு வண்டி வந்துட்டு ஏறிடலான்னு. அவர் என்ன ஒரு தப்பு பண்ணுறாருன்னா, ஒரு ஸ்டாப் வந்து பார்த்தீங்களா, அங்கே வந்து கூப்பிடுறாரு, எங்கே ஊருக்கு போகிறோம் வாங்க. அங்கே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவங்க வெயிட்டிங் பண்ணுறாரு. இந்த நம்ம வண்டியில் இந்த உட்காந்துக்கு எனக்கு 1/2 மணி நேரம் ஆகிடுது. இதுக்கு நான் 1/2 மணி நேரத்தை கடைக்கு போயிருக்கலாம். அவர் நினைக்காரு வண்டிக்கு போகக்கூடாது. இந்த வண்டியை நினச்சி அவங்க குளம் போட்டுவார், அவர் குடும்பத்தை பார்த்துப்பாரு. அவர் எந்த வயசுலேயும் வேலை பார்க்காம எனக்கு தெரியாதான் இருக்குது. ஆனால் அவசரம் பிடிக்க மாட்டேங்க தாத்தாக்கு. நான் எப்போதும் நியாயமாக நாங்கள் 2 பேர் தான் உட்காந்துருக்கோம். மொத்தம் 3லேருந்து 4 பேர் ஏற்றுவாங்க. அவர் கூட 2 பேர் வந்துட்டா நல்லாயிருக்கும்னு அவர் பார்க்காரு. நாங்கள் இவ்வளோ மெதுவாக போய்கிட்டு இருக்கோம். எங்களை வண்டியெல்லாம் அப்படியே ஓவர்டேக் பண்ணி போகுது. என்னுடைய நான் எந்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணியிருந்தாலும் அந்த பஸ்ஸு என்னை கடந்து போய் 10 நிமிஷம் மேலே ஆகுது. நான் நினைக்கிறேன் வண்டியில் பிரச்சனையா, இல்லை நம்ம தாத்தாவில் பிரச்சனையா தெரியல. எது எப்படியோ இன்னைக்கு ஏன் நேரம் கெட்ட நேரம் போல சரிங்களா. நான் எப்போ அவசரமாக போவோம், அந்த நேரத்துக்கு கடைக்கு போவோம்னு நினைப்பேன். ஏதாவது ஒன்று கிடச்சிரும். நான் எதிர்பார்த்த பஸ்ஸு போயிட்டு 2வது பஸ்ஸுமே போய்கிட்டு இருக்கு பாருங்க. சில நேரத்தில் ட்ராஃபிக்காக இருந்ததுன்னா சிலவங்க வந்து மெதுவாக ஓட்டுவாங்க. ரோடு ஃபுல்லாக காலியாக இருக்குது. வண்டி வேறு ரொம்ப கடமுடான்னு சவுண்டு வருது. வண்டியில் பிரச்சனை போல இருந்தால் அவர் மெதுவாக ஓட்டுறாரு. நம்ம வண்டியில் பிரச்சனை இருக்கும்போது கண்டிப்பாக சர்வீஸ் விடணும். சர்வீஸ் விடணும், பணம் வேணும். இப்படி ரிப்பேரிங் வண்டி வச்சு ஓட்டிக்கிட்டு வண்டி எதுவும் இடையில நின்றுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. வண்டி நின்றுட்டா என் கெதி அவ்வளோதான். காட்டுலேயும் இல்லாமல், வீட்டுலேயும் இல்லாமல், ஆற்றுலேயும் இல்லாமல் நடுத்தரில் நின்றுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. ஒன்று எல்லா வண்டியும் அப்படியே தீப்பொறி மாதிரி பறந்து, நாங்கள் மட்டும் அப்படியே மாட்டு வண்டியில் போகிற மாதிரி சின்ன சவுண்டில் வண்டியில் அவ்வளோ ஏதோ ஸ்க்ரூகள் இருந்தா என்னன்னு தெரியல. அவர்கிட்ட பணம் இருக்கே தெரியல. பாவம் ரிப்பேர் பண்ணுறதுக்கு எங்கள் சைக்கிளும் ஒரு டிப் பண்ணோம்னா அது நாங்கள் எந்த அளவுக்கு ஒன்றும் பார்த்துக்கல. என் அவசரம் தாக்காக செய்ய மாட்டேங்க சாமி. ஒரு நாளாவது நான் கடைக்கு திட்டு வாங்காமல் போனதில்லை. ஏன்னா அடுத்தவங்கள்ட்ட போய் வேலை பார்த்துருந்தா கூட அவங்க கூட சரி பொம்பளை வயசாகிட்டு பின்ன விடுவான்னு சொல்லலாம். அன்னைக்கு நான் வீட்டுக்காரு என்னை பார்த்த உடனேயே என்னை வந்து அப்படியே வெட்டி சாச்சிடுவார் போல் அப்படி பார்ப்பாரு. ஒரு நாளாவது நான் கடைக்கு பொறுமையாக அமைதியாக போன சரித்திரமே இல்லை. இந்த ட்ரெயினு மிஸ் ஆயிரும். இதை நான் பஸ்ஸு வர மாட்டாங்க. நான் போகிற ரூட்டுக்கு பஸ்ஸு அவ்வளவா இருக்குது. ஆனால் அந்த நேரம் என்னால் கவர் பண்ண முடியல. அதுவும் என் பக்கத்தில் இருக்க அம்மா இறங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் தாத்தா 1 மணி நேரம் போட்டுருவார். அடுத்த சீட்டு ஏறுற வரைக்கும். துபாயில் ஈராக்கில் பிரச்சனை பார்த்தீங்களா. அப்போ இந்த பெட்ரோல் வேலையே ஏறிட்டு 40 ரூபா கொடுக்குற இடத்துல 60 ரூபா கொடுத்து போக வேண்டியதாக இருக்குது.
எது எப்படியோ நம்ம கடைக்கு போனால் போதும்னு நான் நினைக்கிறேன். நான் கடைக்கு நேரம் போகிற அன்றைக்கெல்லாம் அவங்கள்ட்ட திட்டுவார். நான் அந்த கோவத்தை என் பசங்கள்கிட்ட காட்டுவேன். வீட்டை மாற்றுங்க இல்லை கடையை மாற்றுங்கன்னு. நம்ம வாடகை வீட்டிலே இருக்கிறோம். சரி வீட்டை மாற்றிட்டு போகிறதுக்கு பாடுபட்டு என் பிள்ளைங்க கஷ்டப்பட்டு நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாமல் லோன் கட்டிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் பையன் சொல்கிறாரு, இன்னைக்கு நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க, எப்பவும் போகலாம் எப்பவும் வரலாம், எவ்வளோ பதட்டமாக போகிறீங்க, கீழே விழுந்து கை காலை உடச்சிக்காதீங்கன்னு. இப்போ இந்த இடத்துல தாத்தா வண்டியை போட்டுருவார் காரணக்கும். இப்போ இந்த அம்மா இறங்கிட்டாங்கன்னா நான் அவ்வளோதான். இப்போ இந்த அம்மா இறங்க போகிறாங்க. தாத்தா இப்போ இங்கே எவ்வளோ நேரம் வண்டி நிற்கும் தெரியலையே கடவுளையே. இப்போ அடுத்த சீட்டு ஏறுற வரைக்கும் நம்ம தாத்தா வண்டி எடுக்கிறது ரேர். இப்போ அந்த அம்மா இறங்கி போயிட்டாங்க. இப்போ தாத்தா பூ ஆரம்பிச்சிருவார். சாரி பூவானா அந்த ஊருக்கு எடுத்துட்டு வாங்க வாங்கன்னு கூப்பிடுவார். யாருக்கும் ஃபோனு தானே வருவாங்க, சும்மா இருக்கிறவங்களாம் வர முடியுமா? ஒரு படத்தில் வடிவேலு சலூன் கடை போட்டிருப்பாரு. எப்போ 5 நிமிஷத்தில் வண்டி எடுத்துட்டாரு, சலூன் கடை போட்டிருப்பாரு. வரவங்க போகிறவங்களாம் போய் பஸ் ஸ்டாண்டில் பிடிச்சி மொட்டை அடிச்சு விடுற மாதிரி இவர் வரவங்க போகிறவங்களெல்லாம் கூப்பிட்டு வர முடியாது. எங்கள் பையன் இன்றைக்கி தான் சொன்னார், நீங்கள் பேசாமல் ஸ்கூட்டி ஓட்டி கற்றுக்கலாம் மம்மி, ஏன் நீங்கள் போட்டு தினம் இப்படி டென்ஷன். எனக்கு இன்னும் வந்து இந்த டென்ஷனுக்கு நடுவில் அந்த ப்ரெஷர் இருக்கவங்க இருக்குது பார்த்தீங்களா, தலை சுத்து மாதிரி கோவம் வருது. எனக்கு என்னென்னமோ பண்ணுது. பரவாயில்ல, தாத்தா 5 நிமிஷத்தில் வண்டி எடுத்துட்டாரு. என்னோடய வருத்த வேலை தாத்தாவுக்கு புரிஞ்சுட்டு போல. வண்டியில் பயங்கர ஏதோ சவுண்டு பிரச்சனை இருக்குது. அந்த தாத்தா வண்டி மெதுவாக ஓட்டுறாரு, நான் புரிஞ்சுக்கிறேன். நான் எப்போதும் நேரடி கடவுள் என்ன பேர் குழம்ப விட்டுட்டாரு. பண்ணுறது நியாயமான விஷயந்தான். அவர் நினைக்காரு இன்னொருத்தவங்க உட்காந்தா ஒரு 50 ரூபா கிடச்சிருன்னு. நான் என்ன செய்ய, நான் போகிற ஏரியாவுக்கு எல்லோரும் வரமாட்டாங்களே. அந்த வழியை வேலை இருந்தால் தானே ஏறுவாங்க. ஆனால் இந்த தாத்தாவை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த வயசான காலத்துலேயும் தலையில் குட்டிலாம் வச்சு பொண்ணுங்களும் வண்டி ஓட்டுறாங்க பார்த்தீங்களா. இது ஒருத்தவங்க மனசுலேயும் உழைச்சி தான் சாப்பிடணும்னு அந்த எண்ணம் வரணும். நிறைய காலகட்டத்தில் நல்ல கை கால் உடம்பு ஆரோக்கியம் இருக்கிறவங்க கூட சோம்பேறித்தனமாக வீட்டில் இருந்துட்டாங்க. பிள்ளைங்களுக்கு பாரமாக, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிள்ளைங்களுக்கு பாரமாக இருக்கவே கூடாது. இப்போ இங்கே தாத்தா எவ்வளோ நேரம் நிற்பான்னு எனக்கு தெரியலையே சாமி. தாத்தா வண்டி எடுங்க தாத்தா, நிப்பாட்டாச்சியே தாத்தா. நான் வண்டி போட்டாரு. இப்போ எப்போ எடுத்தாலும் தெரியலையே சாமி. யாராவது ஏறுங்கடா, என்ன காப்பாற்றுங்கடா சாமி. இது பேசாமல் நான் நடந்தே போயிருக்கலாமே சாமி. இப்போ வண்டி எடுத்துட்டாரு. இப்போ எங்கள் கடை இருக்கிற ஃபேன்ஸ் அது பக்கத்தில் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு வாடகைக்கு வீட்டில் இருந்தோம். அப்போ நம்ம வீட்டு பக்கத்துலேயே கடை வேணும்னு கடை எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த சொந்த வீடு வாங்கும் போது அதை எங்களுக்கு இங்கே எதுவும் அமையலை. இங்கெல்லாம் பயங்கர ரேட்டாக இருந்தது. இல்லை சிபிடி வேலாப்பூரில் பசங்க எடுத்து வாங்கினாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, பைக்கில் போனதுமே 45 நிமிஷம் ஆகும். ட்ரெயின் பஸ்ஸெல்லாம் ஏறி போயிட்டு வரது ரொம்ப டைம் ஆகுது. டென்ஷன்லேயே பாதி நான் மென்டலி டிஸ்டர்ப் மாதிரி ஆகிட்டேன். ரோடு அவ்வளோ காலியாக இருக்குது. அவரால் வண்டி ஸ்பீடாக ஓட்ட முடியல. வண்டி ஸ்பீடு லெவலு இதெல்லாம் தெரியல. போனோடனே எங்கள் வீட்டுக்காரையை நான் வச்சு என்ட்ரி எடுக்கிற மாதிரி நிற்க வச்சு 10 நிமிஷம் கேள்வி கேட்பாரு. நான் சொல்லுவேன், இப்படி ஆகிட்டு இப்படி ஆகிட்டுன்னு சொன்னால், ஆமாம் உலகத்தில் இல்லாத அதிசயம்லாம் வாங்க கூட தான் நடக்கும். ஏன்னா அவர் பேச வேண்டியது தான். ஒரு பாட்டில் பைக்கில் ஏறி உட்காந்துக்கிட்டு மாடி பைக்கில் ஏறி உட்காந்துக்கிட்டு ஜம்மு டர்ன்னு போயிடுறாரு. பசங்கள்கிட்ட சொல்ல போனால் சொல்கிறாங்க, ஆமாம் சொந்த வீட்டை விட்டுட்டு நீங்கள் வாடகை வீட்டுக்கு போகணும் ஆசைப்பட்டீங்க, நீங்கள் தானே ஆசைப்பட்டீங்க இந்த வீடு வேணும்னு. இப்போ வாங்கின பின்னாடி இப்போ இருந்தாலும் நீங்கள் இங்கே இருந்தால் தினம் வேலைக்கு போகணும்னு பசங்க சொல்கிறாங்க. முடியலையா வீட்டில் இருங்கன்னு சொல்கிறாங்க. வீட்டில் இருந்தால் நம்ம கடை நிலைமை என்ன ஆகும். மீண்டும் தாத்தா வண்டி இங்கே போட்டுட்டாரு. இப்போ எடுத்துட்டாரு. ஆண்டவனுக்கு இப்போ ஒரு பையன் வந்து உட்காந்துட்டான். பெரியன் வந்து எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணி வேலைக்கு போகிறாங்க. நான் மட்டும் அதிசயம் கிடையாது. இதுக்காக எனக்கு கிடைச்சிருக்க அதிசயம் பொறுமை. கொஞ்சம் கூட பொறுமை இல்லை. நான் வந்து ரொம்ப கோவப்படக்கூடாது, அமைதியாக பொறுமை எடுக்கணும்னு நினைப்பேன். ஆனால் அவருக்கு எல்லாம் கோவத்துக்கு உச்சத்துக்கு கொண்டு போயிடுவார். இது எனக்கு கோவம் வந்துட்டா நானும் கார் மரமாக கட்ட ஆரம்பிச்சிடுவேன். கடையிலே 2 பேரும்
ஒருத்தர் மண்டையை உடச்சி தான் உருண்டு இருக்கும். இந்த அளவுக்கு டென்ஷன் ஆயிடும். ரெண்டு வண்டி நிப்பாட்டிட்டாரு இங்கே ஒருத்தங்க வெயிட்டிங் பண்ணுறதுக்காக. இப்போ தாத்தாட்ட சொல்லியாச்சு, நீ அடுத்து உங்கள் வண்டியில் இந்த ஜென்மத்தில் உட்காந்துட மாட்டேங்க அப்பா. ஆண்டவனே, போராட்டம் மத்தியில் நம்ம வந்தாச்சு. அதான் மெதுவாக வண்டி ஓட்டினாரு. நம்ம மெதுவாக வந்து நடந்தானா அவ்வளோதான், நம்ம ஓட ஆரம்பிச்சிடலாம். மொத்தம் எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் கடவுள் புண்ணியத்தை நம்ம கடைக்கு வந்து சேர்ந்துட்டோம். கடைக்குள்ளேயும் கண்ணாடியை போட்டு நிற்கும் மனுஷனை பார்த்துக்கங்க, மூஞ்ச பார்த்துக்கங்க. இப்படிதான் அனுமார் மாதிரி இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நல்லபடி பத்திரமா வந்தாச்சு. எனக்கு திட்டி முடிச்சாச்சு. திட்டுறதுலாம் நான் வீடியோ எடுத்தேன்னா என் வீடியோ பிச்சுட்டு போயிடும். பல லட்சம் பேர் பார்த்துருவீங்க. ஆனால் அவர் ஹிந்தியில் திட்டுவார், அது புரியாது. பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். பாய். முதல் முறை பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ. பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ வெரி ஸோ மச்.